2011 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து நான் இதுக்கு தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறேன். 2015-16ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எடுப்பது போது அன்னைக்கு ஓபிஎஸ் தான் இப்போ காவல்துறைக்கு பொறுப்பேற்றார். அவர் அன்னைக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கல. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அன்னைக்கே 100க்கு மேற்பட்ட கௌரவ கொலைகள் நடந்தது. அதனால் பிரதான எதிர்க்கட்சிகள் இதில் உள்நோக்கத்தோடு அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். அவங்க வெளிப்படையாக அதை கண்டித்தாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதனால தான் துவக்கத்திலே சொன்னேன், திமுக கண்டிக்கிறதுக்கு முன் வரல, அதிமுக கண்டிக்க முன் வரல, பிஜேபி வரல. ஸோ இந்த கட்சிகளுடைய மௌனம் மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை முதல்ல சொல்லணும். இல்லைன்னா இந்த தேர்தலில் பல இடங்களில் அந்த கட்சிகளெல்லாம் உள்ளேயே போக முடியாது, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குதுங்க.